இப்போவும் வந்து இந்த காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போகிறேன், அவங்க கூட போகிறேன், இவங்க கூட போகிறேன்னு போங்கன்றது தான் பதில் சொல்லணும். இப்போ ஸ்டாலின் வந்து ரொம்ப தளபதி ரொம்ப அமைதியாக தான் இருக்காரு. இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வச்சிருக்கீங்க நீங்கள். சீமானுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது, அவருக்கு 8%, 10%, அப்புறம் இவருக்கு விஜய்க்கு வந்து 500% இருக்குது. இப்படி ஏதோ கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. சினிமாவை விட்டுட்டு 150 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னார். அப்புறம் என்னத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு போய் அத்தனை லட்சம் ரூபாயை சேர்ந்தார். நீங்கள் சிஎம் மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா? சிஎம் டான்ஸ் ஆடுவார், உங்கள் சிஎம் ஆடுவாருன்னு கேட்குறேன். என் நாட்டை புத்த காட்சியில் நடிப்பாரான்னு கேட்க வேண்டியதான். அந்த இப்போ இருக்கிற சிஎம் சைக்கிள் ஓட்டிட்டு போகிறாரு மகாபலி. நீ நடந்து வரதுக்கு முடியாமல் தடு மாதிரி கேள்வி வரும். உனக்கு என்னத்துக்கு அரசு? சர்மிளா டாக்கிஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கப்பவர் மருத்துவர் ஐயா திரு காந்தராஜ் அவர்கள். வணக்கம். ஆதிக்கவாதிகளின் கூடாரம் காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி தான் பெரியார் அவர்கள் தனி இயக்கம், சுயமரியாதை இயக்கம் கண்டாரு. ஆனால் நூற்றாண்டை கடந்தும் இன்றும் ஆதிக்கவாதிகள் காங்கிரஸ்ல இருக்காங்க. அதுதான் காங்கிரஸுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பிசிகா எம்எல்ஏ ஆலு ஷானவாஸ் சொல்லியிருக்காரு. குறிப்பாக யூபியை ஒப்பிட்டு அதிக கடன் வாங்கும் மாநிலமாக தமிழ்நாடு இருக்கிறது அப்படின்னு காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய ஒரு நிர்வாகி பிரவீன் சக்கரவர்த்தி அவர் சொல்லியிருக்காரு. இப்போ அது பெரிய பிரச்சனையாகவும் மாறி இன்று யூபிக்காரர் இல்ல, யூபி ஒப்பிட்டு தமிழ்நாட்டை கம்பேர் பண்ணி சொன்னா அது காங்கிரஸ்காரர். இப்போ காங்கிரஸ்குள்ளேயே பலரும் வந்து அதை எதிர்த்து பேசுறாங்க. எப்படி ஒப்பிட முடியும்? சில ஆர்எஸ்எஸ் காரர்கள் காங்கிரஸ்லயே இருக்கிறாங்க, இது ஆர்எஸ்எஸ் கருத்தாகத்தான் பார்க்க முடியும் அப்படின்னு செல்வ பிறந்தகை விமர்சனம் பண்றாரு. எப்படி பார்க்குறீங்க இந்த சூழலை? தேர்தல் நெருங்க கூட்டணியில் பேரம் பேசுறதுக்கு சில பிரச்சனைகளை கிளப்பி ஆகும். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு போகிறேன்னு வச்சுங்க. நீங்கள் தான் பெரிய கட்சி, நான் உங்களோட கூட்டணியில் இருக்கேன், உனக்கு 2 சீட் தான் அப்படின்னீங்கன்னா எதுக்கு எடுத்தாலும் ஆமாம் போட்டுக்கிட்டு இருந்தால் நான் அப்படி பேசாமல் போயிட்டுருப்பேன். வேறு வழி இல்லை. அதுக்கு பதிலாக நான் கூட்டணியை விட்டு விலகுவேன் அப்படின்லாம் உங்களை மிரட்ட ஆரம்பிச்சேன்னா, ஒரு பேரம் பேசும்போது சார் என்ன அவங்க கூப்பிட்றாங்க, இவங்க கூப்பிட்றாங்க, எனக்கு டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் நான் ஒரு சில இதெல்லாம் பண்ணால் தான் ஒரு 2 சீட்டுங்கிறது ஒரு 3 சீட்டாக கிடைக்கும். அவ்வளோ அது. அதனால தான் இந்த நேரத்தில் அவங்க இதுக்கு முன்னாடி ஒரு பேரம் பேசினாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம். குலாம் நபி ஆசாத் காங்கிரஸில் இருந்தபோது 2G வழக்கில் 4Gயா 2Gயா அந்த வழக்கில் தயாளு மேலே உள்ள தள்ளிடுவேன் சொல்லி அந்த அம்மாவை மிரட்டி அறிவாலயத்தில் கீழே ரெய்டு நடக்குது. மேலே குலாம் நபி ஆசாத் பேரம் பேசுகிறார், சீட்டு பேரம் பேசுகிறார். கலைஞர் ஒன்றும் சொல்லலை. எவ்வளோ சீட் வேணும்னாரு, 60ன்னாங்க. எடுத்துக்கோட்டார், கொடுத்துட்டாங்க 60 சீட்டு. 4 சீட்டில் ஜெயிச்சாங்க. அதிலிருந்து அன்னையிலேருந்து இவங்க இந்த காங்கிரஸ் வந்து இந்த பேரம் பேசுகிறத திமுக கிட்ட பேசுகிறத நிறுத்தி முடிச்சு. திமுக ஒர்க் பண்ணல அவங்களுக்கு. கலைஞரே எதிர்கட்சியாக கூட வராமல் இதானார். அப்போ தான் விஜயகாந்த் வந்து அந்த அளவுக்கு காங்கிரஸுக்கு பாடம் கற்று கொடுத்துட்டார். அதிலிருந்து இப்போவும் வந்து இந்த காங்கிரஸ் வந்து தாவேக்கா கூட போகிறேன், அவங்க கூட போகிறேன், இவங்க கூட போகிறேன்னு போங்கன்றது தான் பதில் சொல்லணும். இப்போ ஸ்டாலின் வந்து ரொம்ப தளபதி ரொம்ப அமைதியாக தான் இருக்காருன்றாங்க. அவங்க என்ன பேசுனா அதுக்கு வந்து ரிஜைண்டர் ஒரு கொடுக்கறதே காணும். நான் பார்த்தேன். மருத்துவ யாரும் பேசுறதில்லை. போகிறதா போங்கிற மாதிரி தான் பேசுகிறாங்க. இல்லை, காங்கிரஸ்ல இருக்கக்கூடிய பலருமே என்ன சொல்றாங்க, நாங்கள் திமுக கூட தான் இருக்கிறோம், திமுக இந்தியா கூட்டணி செல்வ பிறந்தகை அதில் தெளிவாக இருக்காரு, எங்களதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு. அந்த சைடில் இருக்கவங்க தனக்கு சீட்டு கிடைச்சிட கூடாதுன்னு, இப்போ நான் இருக்கிறேன், எனக்கு சீட்டு கொடுக்க மாட்டீங்க போல இருக்குது, எனக்கு பதிலாக உங்களுக்கு கொடுப்பாங்கன்ற மாதிரி பேச்சு வருதுன்னு வச்சுங்க. உடனே நான் வந்து ஒரு நாங்கள் காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியில் இருப்பதை பற்றி யோசித்து கொண்டிருக்கிறோம். மேலிடத்தில் லோக்கல் தலைவர்கள் பேசினாலும் மேலிடத்தில் வித்தியாசமான கருத்துக்கள் இருக்குன்னு எங்களை அவங்க கூப்பிட்றாங்க, அப்படியெல்லாம் கிளப்பி விட்டா தான் எனக்கு சீட்டு கிடைக்கும். இந்த மாதிரி தன்னை முன்னிலைப்படுத்தி தனக்கு இடையெல்லாம் போயிட போதுங்கிற பயப்படுற சில பேர் தான் இந்த மாதிரி பிரச்சனைகளை கிளப்பிக்கிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. மற்றபடி இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் திமுக கூட்டணி ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அதில் எந்த பிரச்சனையும் இருக்கிறதா எனக்கு தெரியல. காங்கிரஸ்ல ஆர்எஸ்எஸ் காரர்கள், ஆர்எஸ்எஸ் சிந்தனை கொண்ட ஆட்கள் வந்து இருக்கிறாங்க, இருந்தவங்க அதுதான் பாஜகன்னு பேசிக்கிட்டு போயிட்டாங்களே. காங்கிரஸ்ல இருந்த ஆர்எஸ்எஸ் காரர் தான் பாஜகன்னு போயிட்டாங்களே. சசி தரூர் போல சில பேர்லாம் இருக்காங்க, அவ்வளோதான். அவங்க கூட தனக்கு முக்கியத்துவம் வந்துடும் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக கிரியேட் பண்ணுற ப்ராப்ளம் தானே ஒழிய போன்னு சொன்னால் போக மாட்டாங்க. ராகுல் காந்தி ரொம்ப ப்ரொக்ரெசிவா இருக்காரு. குறிப்பாக வந்து வட மாநிலங்களிலேயே ஆங்கிலம் படிக்க வேண்டும்னு சொல்றதா இருக்கட்டும்,
இல்ல பெரியார் வழியில வந்து நான் செல்கிறேன்னு ராகுல் காந்தி சொல்றதா இருக்கட்டும், இதெல்லாம் ப்ரொக்ரெசிவா அவர் பண்றாரு. ஆனால் எல்லா காங்கிரஸ்காரர்களுமே அப்படிதான் இருக்கிறாங்களான்ற ஒரு பெரிய கேள்வி. எல்லா காங்கிரஸ்காரரும் காங்கிரஸ் ஒரு காலத்துல எப்படி இருந்தாங்கன்னா, பணக்காரர்களுடைய கட்சி. ஆ பிரிட்டிஷ்காரர்கள் நாட்டை விட்டுட்டு போகும்போது காங்கிரஸ் கிட்ட குடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அத்தனை பணக்காரர் இவங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. அந்த பணத்த பிரிட்டிஷ்கார காலத்துல கொள்ளடிச்ச பெரிய கோடீஸ்வரம் பூரா இவங்க கிட்ட வந்து சேர்ந்துட்டாங்க. 2வது காங்கிரஸ் அந்த நேரத்துல சனாதன பிடியில பயங்கரமா இருந்தது. இந்திரா காந்தி இருந்த வரையிலும் அது சனாதனமா தான் இருந்தது. பார்ப்பனர்களுக்கு எவ்வளவு சலுகை உண்டோ அவ்வளோ அவங்க தான் குடுத்தாங்க. அது அந்த மாரி இவங்க அவங்க. அதனால அ அன்னைக்கு இருந்த பெரிய பார்த்தீங்கன்னாக்கா, பெரிய பெரிய பணக்காரர்கள் பூரா அந்த கட்சியை சேர்ந்தவங்க தான். காங்கிரஸை சேர்ந்தவங்க தான். அப்ப வந்து ஒரு தினசரி பத்திரிகை கார்ட்டூன் எப்படி போடும் காங்கிரஸுக்குன்னா, தொந்தியும் தொப்பையுமா ஒரு ஜிப்பா போட்டுக்கிட்டு ஒருத்தர். தொந்தியும் தொப்பையுமா ஜிப்பா போட்டு வேஷ்டி கட்டிக்கிட்டு, தலையில காங்கிரஸ் கொள்ள போட்டுருப்பாரு. அதுதான் காங்கிரஸ்ன்னு பேரு. பெரிய பணம் பார்த்தீங்கன்னா, பூண்டி, வாண்டையார், வலிவலம் தேசிகர், ஆ இந்த மாரி அ ஈஸ்வ ஈ ஈஸ்வரையர், அ இந்தியா சிமெண்ட்ஸு, டிவிஎஸ், எஸ்ஆர்விஎஸ், சிம்சனு இப்படிலாம் பார்த்தீங்கன்னா, எல்லாம் காமராஜர் ஆட்சி அவங்க அவங்க அதனால தானே காமராஜர் ஆட்சியே பார்ப்பனர்கள் பொன் யுகம்னாங்க. அவங்களுக்கு தானே முழுக்க முழுக்க. இன்னும் சொல்லப்போனா தமிழ்நாட்ட பொறுத்தவரையில காமராஜருடைய ஆட்சி தான் சனாதன ஆட்சின்னே சொல்லணும். பெரியார பொறுத்தவரையில பெரியாருக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு? இடஒதுக்கீடு. ஸ்கூல்ல வந்து இடம் ஸ்கூல்ல இடம், அந்த இதில இடம், அதில கிளரிக்கல் ஜாப்ல இடம்னு சொல்லி கிளார்க் இந்த உத்தியோகத்தில எல்லாம் நமக்கு இடம் குடுத்துட்டாரு. தொழிலதிபர்களா யார்றான்னு பார்த்தாக்கெல்லாம் பிராமணர்கள். அவங்கிட்ட வேலை பார்க்கறதுக்கு தான் நம்மள இது பண்ணாரு. பெரியார் கண்லயே விரல விட்டு ஆட்டிட்டாரு. அதனால தான் ஜோவெல்லாம் காமராஜர் இறந்தபோது அழுது கண்ணீர் வடிச்சாங்க. ஏன்னா அவங்களுக்கு இருந்த பெரிய சப்போர்ட். அதனால தான் அன்னைக்கு வந்து காங்கிரஸ் வந்து பண முதலைகள் த த 3% காரர்களுடைய கட்சின்னு அன்னைக்கு பேர் வாங்கின கட்சி அது. அப்புறம் தான் திராவிட இயக்கங்கள் பெருசா வெளிய வந்ததுக்கு பிறகு 62ஆம் வருஷத்து எலெக்ஷன்ல நேரு கிளீனா சொல்ட்டாரு. திமுக வளர்ச்சிய நீ தடுக்கிறது அவ்வளோ சுலபம். காமராஜ் வந்து 57ல நின்னு ஜெயிச்ச 15 பேர்ல 14 பேர்த்த தோற்கடிச்சது உங்களுக்கு தெரியும். நம்ம சொல்லியிருக்கோம். கலைஞர தவிர மிச்சம் 14 பேர் அண்ணாவே தோத்தார். அப்ப அத அப்ப அப்ப போய் நேருகிட்ட சொன்னார். பார்த்தீங்களா அந்த 14 பேர்த்த தோற்கடிச்சுட்டேன். இப்ப திமுக மொத்த உறுப்பினர் அப்ப 15 பேரு. இப்ப எவ்வளோ பேர் திமுக உறுப்பினர்கள்? 52 பேர். அது அது எங்கேருந்து வந்ததுன்னாரு. 15 பேர கான்சன்ட்ரேட் பண்ணார். 50 இடத்துல அவங்க எக்ஸ்ட்ராவா ஜெயிச்சிருக்காங்க. இதுக்கு என்ன பதில் சொல்றேன்னாரு. அதுக்கப்புறம் தான் திமுக தடை பண்றதுக்குலாம் ட்ரை பண்ணாங்க. பார்த்தா இதெல்லாம் அரசியல் சட்டம் இடம் கொடுக்கலைங்கிறதெல்லாம் தடை பண்ணேன். பிரிவினை கேட்டால் தேர்தலில் நிற்கக்கூடாதுன்னு சட்டம் கொண்டு வந்தாங்க. அதில் தான் அண்ணா வந்து திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்டார். திராவிட நாடு கோரிக்கையை கைவிட்ட உடனே என்ன நினச்சாங்க காங்கிரஸுக்காரரு? திமுக காலி ஆகிடும் அப்படின்னு நினச்சாங்க. அந்த 62க்கு அப்புறம் 71 நடந்த எலெக்ஷனில் வரலாறு காணாத வெற்றியில் அடைஞ்சு. ஆனால் நீங்கள் சொல்கிறதெல்லாம் வரலாறு அடிப்படையில் பார்த்தீங்க அன்னைக்கு அப்படி இருந்து இன்னைக்கு அந்த இடத்த வந்து பாஜக எடுத்துக்கிச்சு. அந்த பணக்காரர்கள் பூரா இப்போ பாஜக கிட்ட இருக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டிலவே கூட காங்கிரசினுடைய செல்வாக்கை தாண்டி பாஜகவுடைய செல்வாக்கு அதிகமாகத்தான் இருக்கு. ஏன்னா ஓட் பர்சன்டேஜ்லயே காங்கிரசினுடைய ஓட் பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியா இருக்கு, பாஜகவுடைய ஓட் பர்சன்டேஜ் அதிகமா இருக்கு கடந்த நாடாளுமன்ற எலெக்ஷன்லயே அப்படின்னு சொல்றாங்கல்ல. அது என்ன என்ன கணக்கு யார் சொல்றது? இது எதில் ஜெயிச்சாங்க அவங்க? பாஜகவுக்கு எத்தனை எம்எல்ஏ இருக்காங்க? பாஜகவுக்கு எத்தனை சேர்மன் இருக்காங்க? சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ இப்படி தான் அந்த விஜய் போட்டு ஏற்றி விட்டுக்கிட்டே இருக்கீங்க. இப்போ காங்கிரஸுக்கு வந்துட்டீங்க போட்டு. எத்தனை சீட் இருக்குது? காங்கிரஸ் எத்தனை ஜெயிச்சிருக்காங்க? பாஜக எத்தனை சீட்டு ஜெயிச்சு? 4 சீட்டு தான் அவங்க ஜெயிச்சிருக்காங்க. அதில் ஒரு சீட்டு ஃப்ராடு தானே. வானதி சீனிவாசன் இது வெற்றி உங்களுக்கு எல்லாத்துக்கும் உலகத்துக்கே தெரிஞ்ச விஷயம். 4 மணி வரலும் 4:15 மணி வரலும் கமலஹாசன் 10,000 வாக்கு வித்தியாசத்தில் லீடிங்கு. 5 மணிக்கு வானதி சீனிவாசன் வெற்றி. அங்கேருந்து வந்தது. அது எத்தனை சீட் இருக்குது? சும்மா வாக்கு அவங்க அதிகம் வாங்கி விட்டது. எனக்கு இது இந்த சீமான் கதை மாதிரி இந்த மாதிரி ஒரு 4-5 பேர் வச்சுருக்கீங்க நீங்கள். சீமானுக்கு வாக்கு வங்கி இருக்கிறது அவருக்கு 8%, 10%. அப்புறம் இவருக்கு விஜய்க்கு வந்து 500% இருக்குது. இப்படி ஏதோ கணக்கு சொல்லிக்கிட்டே இருக்கிறீங்க. புரியலையே.
எந்த எலெக்ஷன் நின்னாங்க, எந்த எலெக்ஷன்ல அவங்க ஜெயிச்சாங்க, எத்தனை சீட் வச்சிருக்காங்கன்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்கிறீங்க. அவருக்கு 10% சீட் இருக்குதே, 10% வாக்கு, சரி சீட் எத்தனை? இல்லையே. இதுக்கு பதில் சொல்ல மாட்டேங்க. இதே கேள்வியை திருப்பி திருப்பி எத்தனை தடவை தாங்க கேட்பீங்க? வாக்கு வங்கி, வாக்கு இல்ல வங்கி, வெற்றி வாக்கு பெறது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் வோட் பெர்சன்டேஜ் அப்படின்றது வந்து ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் பேசக்கூடாதுங்க. தேர்தல்ல வந்து ஓட் பர்சன்டேஜ் எல்லாம் பிரயோஜனப்படாது. நான் தான் ஒரே உதாரணத்த தான் திருப்பி உங்களுக்கு புரியறதுக்கு சொல்றேன். ஃபுட்பால் டீம்ல உங்க டீம்லயும் 11 பேர் இருக்காங்க. என் டீம்லயும் 11 பேர் இருக்காங்க. கோல் போட்டவன் தான் ஜெயிக்கிறான். உடனே என் டீம்லயும் தான் 11 பேர் இருக்காங்க. அது எப்படி அவருக்கு ஜெயிச்சாங்கன்னு சொல்றீங்கன்னு கேட்கிற மாதிரி இருக்கு இந்த கேள்வி. இதை விட சுலபமா சொல்ல முடியாது. வாக்கு இதை பர்சன்டேஜ் வச்சுட்டு பேசாதீங்க. கட்சியில் இருக்கிற உறுப்பினர்களே நீங்க நிக்க வச்ச கேண்டிடேட் அவங்களுக்கு பிடிக்கலன்னா அவங்களை எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. அந்த கேண்டிடேட்டு அஃபிஷியல் கேண்டிடேட்டை எதிர்த்து ஓட்டு போடுவாங்க. அதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா எங்கள் ஊரில் செம்மலை நின்னார். எம்ஜிஆர் வந்து அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். ஏன்னா செம்மலை தனிப்பட்ட முறையில் அவரே வந்து செல்வாக்கா நிற்கிறார். அவரை வளர விடக்கூடாதுங்கிறதுக்காக அவருக்கு சீட்டு கொடுக்க மாட்டேன்ட்டார். சீட்டு கொடுக்க மாட்டேன்னாக்கா என்ன பண்ணார், அவர் சுயேட்சா நின்ட்டார். சேலம் ஓமலூரில் நின்ட்டார். அஃபிஷியல் கேண்டிடேட்டை எடுத்து எம்ஜிஆர் நிற்க வச்ச கேண்டிடேட்டை எடுத்து நின்னார். பலாயிரக்கணக்கான ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயிச்சார். ஜெயிச்சுட்டு என்ன பண்ணாரு, நேராக எம்ஜிஆர்கிட்ட வந்தார், காலில் விழுந்தார். நீ என்னை அடித்து துரத்தினாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன்னு சொல்லி அதிமுகவில் எடுத்துட்டார். அது மாதிரி ஆகலாம். அந்த கடைசி தேர்தல் நெருங்க நெருங்க அந்த அதிருப்தியாளர்கள் ஒரு கூட்டம் வெளியே போகும், ஆதரவாளர்கள் ஒரு கூட்டம் உள்ள வரும். இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் நடக்கிறது தான். ஏன் நான் ரொம்ப பெருசாக இருக்கிறேன், டெஃபினட்டாக ஜெயிப்பேங்கிறது, என்ன மட்டம் தட்டுங்கிட்டு எனக்கு நீங்கள் சீட்டு கொடுக்கல, நான் கோச்சிட்டு கட்சி விட்டு வெளியே போவேன், 5-6 பேர்த்த கூட்டு போவேன், அந்த தொகுதியில் தோக்கடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவேன். இதெல்லாம் வழக்கமாக நடக்கிறது, எல்லா தேர்தலும் நடக்கிறது தான். அதை வச்சுக்கிட்டு தான் இப்போ வந்து எனக்கு சீட்டு கிடைக்காதுன்னு பயப்படுற சில கூட்டணி கட்சிக்காரர்கள் இந்த மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அது பார்க்கலாம், அது எவ்வளோ தூரத்துக்கு போகுது. அடுத்ததாக இந்த சீமானினுடைய ரீசன்ட் ஸ்பீச், அந்த பாரதி பிறந்தநாள் விழாவில் பிராமண கடப்பாரை கொண்டு திராவிட பழங்கட்டிடத்தை வந்து இடிக்க போறேன் அப்படின்னு அவர் பேசியிருந்தார். இப்போ அது குறித்து திருமாவர்கள் பேசுகிற போது ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளைகள் சீமானும் விஜயும் அப்படின்னு விமர்சனம் பண்ணியிருந்தார். அப்போ நீங்க யார் பெற்றெடுத்த பிள்ளைகள்னு எதிர்கட்சிகள்லாம் விமர்சனம் பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம எப்படி பார்க்கிறது? இல்ல ஒரு பக்கம் என்ன சொல்றாங்க, இந்த 3% ஆட்களை ஏன் இன்னும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்ற ஒரு கேள்வி முன்வைக்கப்படுது. உங்களுடைய பார்வை என்ன? சீமானுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாதுங்க. அவர் பாவம், அவர் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார். பிரபாகரன் வச்சு நல்ல பெரிய பெரிய பிரமாதமாக வந்தார். நல்ல செல்வ செழிப்பு, மாதம் பெட்ரோலுக்கு மாத்திரம் 25 லட்சம் ரூபா செலவு பண்ணுற அளவுக்கு வசதியான வாழ்க்கை அவருக்கு அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் போகிற இதெல்லாம் ஃபெயிலியர் ஆகிட்டு, அவர் எடுக்கிற முடிவுகள்லாம் சரியாக வரல. மாடுங்கிட்டலாம் பேச ஆரம்பித்தார், அப்புறம் தென்னை மரத்துக்கிட்டலாம் பேச ஆரம்பித்தார், ஒரு மாதிரி ஆகிட்டார். ஏன்னா நிலையிலேருந்து உழுவுறாரு, வருமானம் குறையுது. அதனால் இன்றைக்கி வந்து பாரதி எடுத்துக்கிட்டு இருக்கார். பாரதி என்ன சொன்னான், சூதுமிக செய்வான் பார்ப்பான் பணம் வருகிறது என்று உடலும் வியர்ப்பான்னு எழுதினவர் பாரதியார். அந்த பாரதியாரை வச்சு அந்த பார்ப்பனை இதை வச்சு நம்புறாருனாக்கா பாரதியாரே அவருக்கு தெரியாதுன்னு அர்த்தம். எப்படி பிரபாகரனை பற்றி பூனைக்கறி சாப்பிட்டாரு, யானைக்கறி சாப்பிட்டாருலாம் கதை விட்டு போகிற மாட்டிட்டு முடிச்சாரோ, அதுக்கு அதே மாதிரி இப்போ பாரதியாரை பற்றி அவருக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறது இதில் அவர் சொன்னதுலேருந்து தெரியுது. பாரதி பார்ப்பனர்களை தாக்கி 1000 தெய்வங்கள் உண்டென்று கூறி அலையும் அறிவிலிகள் பல்லாயிரம் வேதம் அறிவு ஒன்றே தெய்வம் என்றே காண்பீரோ அப்படிங்கிற ஒரு பாட்டு அவர் பாரதி எழுதியிருக்கார். பூணூல் போடுறதை பற்றி கேவலப்படுத்தியிருக்காரு. எதை சொல்லி வேணா என்னாலையும் பூணூல் போட்டு உங்களை வந்து ஜாதியில் கீழானவன்லாம் சொல்லுவான் அப்படின்லாம் இது பண்ணியிருக்காரு. பார்ப்பனர்கள் அவருக்கு கேவலப்படுத்தி எழுதுன மாதிரி வேற எவனும் எழுதலை. அதுக்கப்புறம் அவர் வந்து ஜெயிலில் தேடுவாங்கன்னு பயந்துக்கிட்டு பாண்டிச்சேரியில் போய் ஒழிஞ்சிக்கிட்டார். கடைசி ஒன்று இந்தியா வரவே இல்லையே, பிரிட்டிஷ் இந்தியாவுக்கு வரவே இல்லையே, அவர் பாண்டிச்சேரியிலே தான் இருந்தார். அங்கே தான் உட்காந்துட்டு கோயில் பாட்டு இந்த மாதிரி தெய்வீகம் ஆன்மீகம்னு போட்டார். சுதந்திர கேந்திரம் எல்லாத்தையும் அதோட கை விட்டார். கைதுக்கு பயந்து, சிறைக்கு பயந்து. ஆமாம், சிறைக்கு பயந்து மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாரு. அதை நம்ம வெளியிடலை. ஏன்னா அவ்வளோ பெரிய கவிஞனை அச்சுக்கப்படுத்த வேணாம். நம்ம சுபவீர பாண்டியன் ஒரு மீட்டிங்கில் அதை சொன்னார் பாரதி, இதெல்லாம் மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்தாருங்கிறத சொன்னார். வேண்டாங்க, ஒரு நல்ல உயர்ந்த கவிஞர். அந்த நேரத்தில் தப்பிக்கிறதுக்கு வேறு வழி இல்லை, பின்னணி இல்லை, பொருளாதாரத்தில் வீழ்ச்சி அடைஞ்சிருக்காரு. அந்த நேரத்தில் ஜெயிலுக்கும் போனார்னா என்ன ஆகுதுங்கிறதுக்காக தப்பிக்கிறதுக்காக தான் அவர் அங்கே போயிருக்காரு. பாரதிதாசன் போன்றவர்கள் தாங்க அவரை வந்து வச்சு காப்பாற்றினார்.
பாரதிக்கு ஈக்குவலாக பாரதிதாசன் தானே பேசப்படுறாரு. இதுல இன்னொன்னு ஒரு பார்வை முன்வைக்கப்படுது. அதாவது 3% தான் இருக்காங்க. அவங்க வந்து சாதி பிரச்சனையை கிளப்புறது இல்ல. அவங்க ஒன்றும் கத்தி எடுத்துட்டு வந்து வெட்ட வர்றதில்ல. அவங்க ஒன்றும் சாதி மோதல் உருவாக்குறது இல்ல. ஆனா அவங்கள மட்டும் ஏன் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? அதைத்தாங்க மாரி செல்வராஜ் போன்றவர்களாம் என்ன எடுத்தாங்க, அவங்க படத்தில் என்ன காட்டினாங்க, பார்ப்பனர்களால் எங்களுக்கு ஆபத்து இல்லை. இளையராஜா என்ன சொல்றாரு, பார்ப்பனர்களால் எங்களுக்கு ஆபத்து இல்லை, மற்ற பிற்படுத்தப்பட்ட ஜாதியினர் தான் எங்களை கவலைப்படுத்துறாங்க. அந்த பிரிவை உண்டாக்குனது யாரு? 4 வர்ணத்தை உண்டாக்குனது யாரு? ஆரியன், சத்திரியன், வைசியன், சூத்திரன் உண்டாக்குனவன் யாரு? ஆரியன் சொல்லி தன்னை மேல் ஜாதி ஆக்கிட்டு உன்னை இந்த கீழ் ஜாதி உன்னை பட்டியல் எடுத்து சொல்லு, தெருக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொன்னவன் யார்? என்னைக்காவது பிராமண பெண்ணை கூட்டிட்டு போயிட்டோம்னா பிராமணர்கள்லாம் வந்து வெட்ட வந்திருக்காங்களா? வரமாட்டாங்கங்க. அவங்க என்னைக்கு சண்டை போட்டிருக்காங்க? எந்த பிராமணன் வந்து யுத்த களத்துல முன்னாடி நின்று இருக்கான் சொல்லுங்க பார்க்கலாம். என்னென்ன இது? பிராமணனை கொன்ற அளவுக்கு பாவி நீ அப்படின்றான். பிராமணனை கொண்டா நரகங்கிறான். அது படிச்சு பாருங்க தெரியும். என்னன்னா ஒரு பார்ப்பனனை கொன்ற பாவத்தை நான் செய்து விட்டேன் அப்படிங்கிறான். அந்த அளவுக்கு அவங்க உயர்ந்த ஜாதி. அவர்கள் அப்பாவிகள் இல்லையா? ஆ? அவர்கள் அப்பாவிகள் இல்லையா? போய் நீங்க சேருங்க, யார் வேணாங்கிறா? அவங்களோட ஏத்துக்கு இளையராஜாவும் தான் முட்டி முட்டி பாக்குறாரு. எவ்வளவோ இது பண்ணாரு. மாரி செல்வராஜ் கூட தான் படமெல்லாம் எடுத்து விட்டு பார்த்தாரா? என்ன கெட்டு சேர்த்துக்கிட்டாங்களா? அவங்க வீட்டுல வந்து என்ன பொண்ணு எடுத்துட்டாங்களா? ஒண்ணு சொல்ற கேட்டுங்க, ஒரு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்த பையனை ஒரு பிராமண பெண் கல்யாணம் பண்ணிக்குவா. எப்போ அந்த பட்டியலினத்தை சேர்ந்த பையன் ஐஏஎஸ் பாஸ் பண்ணியிருந்தான்னா ஒரு பிராமண பெண் போய் கல்யாணம் பண்ணிட்டு அவன் வீட்டுக்குள்ளார நுழைஞ்சிருவான். ஆனா ஒரு ஐஏஎஸ் படித்த ஒரு பிராமண பையன் வீட்டில் ஒரு பட்டியலினத்து பெண் உள்ளே போக முடியாது. ஏன்னா அவன் வீட்டுக்குள்ளே ஒத்துருவான், விட மாட்டாங்க. அதை ஞாபகம் வச்சுக்க. என்னதான் நீங்கள் வந்து அவங்களுக்கு உருவி உருவி விட்டாலும் உங்களை வீட்டுக்குள்ளார சேர்த்த மாட்டாங்க. மாலதி சீனிவாசன் சொன்னாங்க, பட்டியலினத்தவர்கள் வீட்டில் நான் போய் சாப்பிட்டு இருக்கிறேன்னாங்க. நீ பட்டியலினத்து வீட்டில் சாப்பிட்றது அர்த்தம் இல்லை. உன் வீட்டில் சாமி ரூம் முன்னாடி உட்கார வச்சு பட்டியலினத்துக்கு நீ சோறு போடணும். உன் வீட்டில் போடணும். போடுவியான்னு கேட்டேன். இன்னைக்கு ஒரு போடணும். அவங்க உங்களை எந்த காரணத்தை மட்டும் உள்ளே விட மாட்டாங்க. அவங்க நம்ம வீட்டுக்கு வருவாங்க. அவங்க பெண் நம்ம வீட்டுக்குள்ளே இருந்து மருமகளாக வந்து வீட்டை வந்து டாமினேட் பண்ணுவாங்க. உங்கள் பொண்ணு அந்த வீட்டுக்குள்ளே போகவே முடியாது. ஞாபகம் வச்சு தலைகளே நடக்காது. சமீபத்தில் கூட இளையராஜா ஒரு கோயிலில் வந்து நீங்கள் உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி வெளியே அமைச்சாங்க. ஞாபகம் இருக்குது இல்லை? என்ன பண்ண முடிஞ்சது? அவர் பூணூல் போடாத ஒன்று தான் பாக்கி, மிச்சம் எல்லாம் தான் பண்ணி பார்த்தார். நடக்கலையே. ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அவர் தான் அங்கே காசு கொடுத்தாரு. கும்பாபிஷேகத்துக்கு அவர் கூப்பிடலையே, உள்ளே விடலையே. அதைத்தான் நான் சொல்ல வர்றேன். கொஞ்சம் கொஞ்சமாக பிற்படுத்தப்பட்டவர்களையும் பட்டியலினத்தவர்களையும் பிரித்து வைக்கிறதுக்குள்ள அவங்க கொஞ்சம் கொஞ்சமாக வர்றாங்க. அதுக்கு இந்த பட்டியலினத்தை சேர்ந்தவங்க அவங்களோட சேர்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. உங்களை உள்ள விட மாட்டாங்கிறத நாங்கள் அனுபவத்தை சொல்கிறோம், கேட்டுக்க. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். இதில் விஜயும் ஆர்எஸ்எஸ் கைக்கூலி தான், அவரும் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த பிள்ளை தானே திரும்ப அவர்கள் சொல்கிறார் இல்லையா? இப்போ ஏன் விஜயும் ஒரு ஆர்எஸ்எஸ் பார்வையோட ஏன் பார்க்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. பார்க்காதீங்க, விஷயத்த சொல்ல தான் முடியும், ஜாக்கிரதைப்பான்னு சொல்ல தான் முடியும். நான் ஏன் நம்பணும் அப்படின்னாக்க, போ படுகுழி இருக்குது உளுந்துடாதேன்னு சொல்கிறோம். அது ஏன் அந்த குழியில் விழுந்தா என்ன ஆகும் அப்படின்னு கேட்டாக்க போய் உழுவு. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவருக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவு பலம் இருக்கு. இருக்கட்டுங்க, போங்க. நான் தான் சொல்றேனே, அதான் மிகப்பெரிய ஆதரவு இருக்குது. போங்க, யார் வேணாங்கிறா? நீங்க தான் திருப்பி திருப்பி சொல்றீங்களே. இது 3567வது தடவையா சொல்றீங்க. அவருக்கு மிகப்பெரிய ஆதரவு. எந்த எலெக்ஷன் என்னன்னு கேட்டா பதில் சொல்ல மாட்டீங்க. இதே கேள்வி நானும் 3567வது தடவையா கேட்கிறேன். அவர் என்னத்தை ப்ரூவ் பண்ணாரு? என்னதான் ப்ரூவ் பண்ணாரு? மலேசியாவில் ஒரு கூட்டம் போட்டார், பெருசாக கோடிக்கணக்கில் வந்தாங்களா? 85,000 பேர்னு சொல்றாங்கல்ல. அது சரி, மலேசியாவில் வித்துருக்காரு, கட்சி வித்துருக்காரு, போய் பணம் பண்ணியிருக்காரு. சினிமாவை விட்டுட்டு 150 கோடி ரூபாய் வருமானத்தை விட்டு அரசியலுக்கு வந்தேன்னு சொன்னார். அப்புறம் என்னத்துக்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு போய் அத்தனை லட்சம் ரூபாயை சேர்த்துறாருங்க? ஒண்ணுக்கு பின் முரணா இருக்குது இல்லை? அதையெல்லாம் ஏன் பேச மாட்டேங்க? கடைசி படம் வேற சொல்றாரு. அது கடைசி படமா இருக்கட்டும், அதுக்கு என்னத்துக்கு இவ்வளவு பெரிய விளம்பரம்? உங்களுக்கு தான், நீங்க தான் சொல்றீங்களே, மக்கள் ஆதரவு பெருகி பொங்கி வடிகிறது, அண்ட சராசரமா அவர் பின்னாடி செல்லுகிறது அப்படிங்கிறீங்க. எங்க சிஎம் மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா அப்படின்றாரு. சிஎம் ஆனால் டான்ஸ் ஆடுவார், உங்க சிஎம் ஆடுவாரான்னு கேட்குறாங்க. என் நாட்டை புத்த காட்சியில் நடிப்பாரான்னு கேட்க வேண்டியதுதான்.
இல்ல அவருடைய ரசிகர்கள் மனப்பான்மை கேக்குறேன். விஜயனுடைய ஆரம்பகால படங்கள்ல என்ன வருது? கோயம்புத்தூர் மாப்பிள்ளை போன்ற படங்கள்ல என்ன சார்? ஸ்ரீவித்யா முதுகு திறந்து போட்டு உட்காந்துருப்பாங்க. பாத்ரூம்குள்ளார கையை விட்டு முதுகு தடவுவார். இப்படியெல்லாம் வந்து இன்னைக்கு இருக்கிற அரசியல்வாதிகள் நடிக்க சொல்ல முடியுமா? நடிப்பாங்களா? கண்ணியம் கண்ணியத்தோட இருக்கும் எவனா செய்வானா? அதையும் செஞ்சுவிட்டு அதை என்னால் செய்ய முடியுமான சேலஞ்சு வேற. கூட்டிட்டு வா, அவன் வீட்டுல இருந்து பொண்ணுங்களை கூட்டுவான், நான் தடவறனா இல்லையா பாரு. உன் வீட்டு பொண்ணுங்களை கூட்டுவான். இல்ல ஏன் தனி விமானத்துல போறோன்னு விமர்சனம் பண்ண உடனே அவர் வந்து மெயின் கேட் வெளியே வர ஆரம்பிச்சாரு. எப்போதும் போல எல்லா கெஸ்ட் மாதிரி வெளியே ஆரம்பிச்சாரு. நேற்று வந்தவருக்கு இடைஞ்சல் ஏற்பட்டு கீழே விழுந்துட்டாரு. அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் தவறி விழுவுறது, தடுக்க விழுவுறதுக்குலாம் அதுக்கெல்லாம் காரணம் சொல்ல. அவங்க ஒரு காரணம் சொல்றாங்கல்ல, நீங்க பாரு, நீங்க தான் கேட்டீங்க கூட்டத்தோட வர்றதுக்கு என்ன அப்படின்னு. கூட்டத்தோட வந்தாரு, விழுந்துட்டாரு பாருங்க. நடக்க கூட முடியல. என்னத்துக்கு உனக்கு அரசியல்? ஒரு நடக்க கூட முடியல, இந்த வயசுல தள்ளாடுற. அந்த இப்போ இருக்கிற சிஎம் சைக்கிள் ஓட்டிட்டு போறாரு மகாபலிபுரத்துக்கு. நீ நடந்து வரதுக்கு முடியாமல் தடு மாதிரி கீழே விழுவுற. உனக்கு என்னத்துக்கு அரசியல்? தாடி நரைச்சி போச்சு, உடம்பு தளர்ந்து போச்சு. இன்னும் நீ இதை மற்றவனை பார்த்து களவான்னு கேட்டுக்கிட்டு நீ கெடுத்த அவங்க இளமையா, அவனுக்கு வயசு தான் ஆச்சே ஒழிய இளமை அவங்களுக்கு இருக்குது. நீ இளமைன்னு சொல்லிட்டு இருக்கிற கெல்டு தட்டி போயிருக்கு. கால் தடுமாறுது, நடக்க தெரியல, நடக்க முடியல. என்னத்துக்கு இந்த தள்ளாடுற வயசில் உனக்கு அரசியல்? போய் ரெஸ்ட் எடு. அப்பா ஒரு படத்துக்கு 150 கோடி பில்கேட்ஸுக்கு ஈக்குவலான பணம் வச்சிருக்கிறதா கேள்விப்பட்டிருக்கோம். அதை வச்சுக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமா இருக்க வேண்டியதான். தனி பிளேட்ல உல்லாச பயணங்கள்லாம் போயிட்டு ஜாலியாக இருக்க வேண்டியதான். என்னத்துக்கு அரசியல்? இதுவும் சில பேர் திமுகவின் சரியா தான் இருக்கும். இதெல்லாம் படிக்கட்டு மேலே தூக்கி வச்சு அவர் வர்றாரு சொல்லி கரெக்டாக அந்த இடத்துல கட்டை போட்டிருக்காரு. அந்த அளவுக்கு திமுக கொண்டு பயப்படுறது. ஏங்க திமுக எதுக்குறாரு? எதுக்கு தேவை? நடக்கிற இடத்துல உள்ள தடிக்கு உழுவு வைக்கிற அளவுக்கு திமுக சாமர்த்தியம் இருக்குதுன்னா அவங்க சாமர்த்தியத்தை பாராட்ட வேண்டியது தானே. அதை சமாளிக்க கூட தெரியாத ஒரு ஆள் நீ என்னத்துக்கு திமுக எதுக்குற? அது கூட உனக்கு யோகியதை தடிக்கு உழுவுறிய. அதை கூட கண்டுபிடிக்க தெரியாது, உனக்கு அறிவு இல்லை. அந்த லேசான அறிவு கூட இல்லாத நீ எப்படி கட்சி நடத்த போற? நன்றி. நிறைய விஷயங்களை பகிர்ந்துருக்கீங்க. உங்க நேரத்துக்கு மிக்க நன்றி.